வாழ்வோம் வாழ்விப்போம். இது இறை வாக்கு. இறைவனிடமிருந்து தன் அடியார்களுக்கு வழங்க பெறும் அருள் அமுதம். ஒன்றாம் அருள் அமுதம். வாசம் வாக்கு ஒன்று. நான் உங்கள் மத்தியில் வாசம் செய்கிறேன். அன்பு கண்களை கொண்டு என்னை தரிசியுங்கள். ஆரவாரத்தை அப்புறப்படுத்தினால் மட்டுமே நீங்கள் அமைதியை ஸ்பர்சிக்க முடியும். வாழ்வோம் வாழ்விப்போம். இறைவனை தரிசித்த சித்தர்கள். இறைவன் வீட்டில் இருந்த ரோசி குட்டி போட்டது. டீனு என வீட்டில் உள்ளோர் அழைத்தனர். இனத்திற்கு தக்க நன்றி உணர்வில் கூடியிருந்தாலும் மனதை அது கவர்ந்த விதமே அதீதம். ஒரு நாள் கூட அத்துமீறி இறைவனை தீண்டியது இல்லை. பக்கத்தில் பார்த்தால் கால்களை நீட்டி தலையை சாய்த்து பண்ணும் பணிவு வணக்கம் அதன் மேனிலையே உணர வைத்தது. மாடியில் இறைவன் உபதேசம் பண்ணும்போது ஓரமாக நின்று கேட்கும். இதை கவனித்திருக்கிறார் இறைவன். ஒரு முறை இறைவன் மாடியில் உபதேசத்தை ஆரம்பிக்கும் போது வேகமாக ஓடி உள்ளே வந்தது. இறைவன் அதனிடம் போய் படிக்கட்டில் உட்கார் என்றார். அப்படியே திரும்பி சென்று விட்டது. இறைவன் உபதேசம் முடித்து கீழே வரும்போது படியிலே உட்கார்ந்திருந்தது. இறைவரும் அதை சட்டை செய்யாமல் இறங்கி சென்றார். மேலே இருந்த அனைவரும் அதற்கு சிரமம் கொடுக்காமல் இறங்கி சென்றனர். அதுவும் படிக்கட்டில் சுவர் ஓரமாக இருந்தது. 6 மாதங்கள் ஓடி இருந்தன. இறைவன் அதை பற்றிய நினைப்பு இல்லாமலே இருந்திருக்கிறார். மழை வெயில் எதற்கும் நகராமல் மாடிப்படியில் இருந்த இடத்தை விட்டு நகரவில்லை. பசிக்கு கூட எழுந்து வரவில்லை. வீட்டில் உள்ளவர்கள் கொண்டு வைப்பதை தின்னும். உடல் உபாதையை கழிக்க வெளியே சென்று வரும், அவ்வளவுதான். வீட்டில் சொன்னார்கள், பாவம் டீனு உருகி போய் இருக்கிறது, அதை எழுந்து போக சொல்லக்கூடாதா என்றதும் தான் இறைவனுக்கே அதன் நிலை ஞாபகத்திற்கு வந்தது. மாடி பக்கம் சென்றார். எழுந்திருக்கவில்லை. அப்படியே உட்கார்ந்தபடி இறைவனை அப்பாவி போல் பார்த்தது. இறைவனுக்கு மனதை பிசைந்தது. உண்மையிலே உடல் உருகித்தான் இருந்தது. மெதுவாக அதன் தலையை தடவி கொடுத்தார். அதன் கண்ணோரம் நீர் வடிந்தது. பார்த்ததுமே இறைவன் கண்கள் கலங்கின. எழுந்திரு என்றார். அவ்வளவுதான். சட்டென துள்ளி எழுந்து முன்னங்கால்களை இரண்டினை தூக்கி வைத்து இறைவனை தீண்டாமல் நின்றது. இறைவன் அதன் கால்களை பிடித்து கொண்டார். அதற்கு அவ்வளவு சந்தோஷம். இப்போதுதான் பார்த்தார். அதன் பிட்ட பகுதி படிக்கட்டில் வெயிலில் இருந்து முடியெல்லாம் உதிர்ந்து தோல் கரைந்து எலும்பாக தெரிந்தது. இப்போதுதான் இறைவன் அதை பற்றிய சிந்தனைக்குள் சென்றார். இறைவனை அனுமதி இல்லாமல் தீண்டக்கூடாது என்ற அனுபவத்தோடு, சொன்ன வார்த்தையை மீறக்கூடாது என்ற கட்டுப்பாட்டோடு, மழை வெயில் கூட பாராது, உணவிற்கு தேடி செல்லாது 6 மாதங்கள் தவத்தில் இருந்த இந்த புண்ணிய ஆன்மா யார்? படிக்கட்டின் கீழே அப்படியே சாஷ்டாங்கமாக விழுந்த அந்த சீன சித்தர் ஷிங்ஷாங் சாப நிவர்த்திக்கு இங்கு வந்து பிறந்தது தெரிந்தது. தரையில் இருந்து எழுந்தவர் கையில் சிகப்பாக ஒரு சிறிய பழத்தை இறைவன் கையில் கொடுத்து மறைந்தார். இறைவன் அதை டீனுக்கு கொடுக்க அது உண்டது. அதன் பிறகு கொஞ்ச காலம் வாழ்ந்தது. ஒரு நாள் வீட்டின் முன் போர்ட்டிகோவில் மூலையில் படுத்து உயிரை பிரித்து கொண்டது. இனி அதற்கு பிறப்பில்லை என்பதும் இறைவனுக்கு புரிந்தது. பல 1000 ஆண்டுகள் இறைவன் நினைவாக பண்ணிய தவத்தால் இங்கே வந்து பிறந்து மறைந்தது. இறைவன் நினைவில் பதிந்தது. இறைவனை தரிசித்த சித்தர்கள் என்னும்போது ஷிங்ஷாங் நினைவுக்கு வருவது சகஜம்தானே. வாழ்வோம் வாழ்விப்போம்.